ஓகே, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். உங்க குடும்ப பட்ஜெட், அன்றாட தேவைகள், அப்புறம் கவர்மெண்ட் மானியங்கள் பத்தி மே மாசத்துல வந்திருக்க சில முக்கியமான அப்டேட்ஸை அலச போற ஒரு ஸ்பெஷலான விளக்க தொகுப்பு தான் இது. நிறைய குழப்பமான ரூல்ஸ், சோஷியல் மீடியால பரவுற வதந்திகள்னு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மைகளை நாம இன்னைக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்க போறோம். இது கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு தகவல். சோ கவனமா கேளுங்க. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த 3000 ரூபாய் ஸ்கீம் பத்தின உண்மைகள். ரெண்டாவது, அதுக்கான தகுதிகள், அப்ளை பண்ற முறைகள். மூணாவதா, அந்த 12,000 ரூபாய் வதந்தி ஒன்னு பரவிட்டு இருக்கு, அதோட உண்மை நிலை என்ன? நாலாவதா, கேஸ் சிலிண்டர்ல வந்திருக்க புது ரூல்ஸ். அப்புறம் கடைசியா, பேங்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான சில சின்ன சின்ன அப்டேட்ஸ். இதெல்லாம் தான் நாம கவர் பண்ண போறோம். சரி, முதல்ல இந்த 3000 ரூபாய் நலத்திட்ட தொகுப்பு பத்தின குழப்பங்களை நாம தீர்த்தரலாம். இப்ப எல்லார் மத்தியிலையும் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்க இந்த 3000 ரூபாய் ஸ்கீம் பத்தி பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இது ஏதோ ஒட்டுமொத்தமா ஒரே திட்டத்துல இருந்து வர்ற பணம் கிடையாதுங்க. நிஜத்துல இது 3 வெவ்வேறு திட்டங்களோட ஒரு காம்போன்னு சொல்லலாம். எப்படின்னா, குடும்ப தலைவிகளுக்கான மகளிர் உரிமை தொகை மூலமா ஒரு 1000 ரூபாய், காலேஜ் படிக்கிற மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டத்தின் கீழ் ஒரு 1000 ரூபாய், அப்புறம் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்துல இருந்து ஒரு 1000 ரூபாய். உங்க குடும்பத்துல இந்த 3 தகுதிகளும் இருந்தா மட்டும்தான் மாசம் அந்த 3000 ரூபாய் மொத்தமா வந்து சேரும். சோ இதான் அந்த கணக்கு. இந்த மகளிர் உரிமைத் தொகை திட்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது அப்படிங்கறத இந்த நம்பரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆமாங்க, கிட்டத்தட்ட 40 லட்சம் புதிய பயனாளிகளுக்கு இப்போ அதிகாரப்பூர்வமா அப்ரூவல் கிடைச்சிருக்கு. கல்யாணமான புதுசா அப்ளை பண்ணவங்க, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தவங்கன்னு நிறைய பேர் அப்ப லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம் தானே? இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததும் இந்த உதவி தொகைகள் எல்லாம் நின்னுடுமா அப்படிங்கிறது தான். ஆனா அங்கதான் நாம தெளிவா இருக்கணும். எலெக்ஷன் முடிவுகள் எப்படி வந்தாலும் சரி, மாநில அரசோட இந்த நலத்திட்ட உதவிகள் எந்த ஒரு தடையும் இல்லாம மக்களுக்கு தொடர்ந்து சீரா வந்து சேரும் அப்படிங்கிறத சோர்சஸ் உறுதியா சொல்றாங்க. சோ அந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். அடுத்ததா, இந்த பயன்களை தொடர்ந்து பெறுறதுக்கான தகுதிகள் மற்றும் விண்ணப்ப விதிமுறைகளை பத்தி பார்ப்போம். கவர்மெண்ட் ஃபண்ட் ஒதுக்கிட்டாங்க, சரி. ஆனா அது உங்க கைக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் என்னென்னு அப்படியே மனசுக்குள்ள ஒரு செக் பண்ணிக்கோங்க. 21 வயசு நிரம்பி இருக்கணும். குடும்பத்தோட வருமானம் வருஷத்துக்கு 2 லட்சத்துக்குள்ள இருக்கணும். நிலம்னு பார்த்தா 5 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான நஞ்ச நிலம் தாங்க இருக்கணும். கரண்ட் பில் கூட வருஷத்துக்கு 3600 யூனிட்டுக்குள்ள இருக்கணும். இது எல்லாத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்க குடும்பத்துல யார் பேர்லயும் 4 வீலர் அதாவது கார் இருக்கவே கூடாது. இதுல ஏதாவது ஒரு தகுதியை நீங்க இழந்தாலும் பணம் வரது பாதியிலே நின்னுடும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரி, இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க தான் விஷயமே ரொம்ப சிம்பிளாக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட 10th 12th மார்க் ஷீட்ஸு, 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுக்கான சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார், உங்களோட ஒரு போட்டோ, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க படிக்கிற காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டைரக்டா கொடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, இப்ப நாம அடுத்த முக்கியமான டாபிக்கு வரலாம். இந்த 12,000 ரூபாய் வதந்தி பத்தி நிறைய பேசப்படுது. அதோட உண்மைத்தன்மை என்னங்கறத இப்ப பாப்போம். சோஷியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே 12,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உடனடியா டைரக்டா விழப்போகுது அப்படின்னு ஒரு செய்தி ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? PM கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு வர வாய்ப்பு இருக்கிற அந்த உயர்வு, அது கூடவே கேஸ் மானியம், அப்புறம் உர மானியம், இந்த மாதிரி சில திட்டங்களோட ஒட்டுமொத்த உத்தேச கணக்கு தான் அந்த 12,000 ரூபாய். அதை தவிர இது ஏதோ ஒரே அடியில மொத்தமா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல விழப்போற ஒரு லம்சம் அமௌண்ட் கிடையவே கிடையாது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மத்திய அரசோட இந்த நிதியோ இல்ல மானியமோ உங்களுக்கு சரியா வந்து சேரணும்னா நீங்க சில விஷயங்களை உடனே செஞ்சாகணும். முக்கியமா PM கிசான் KYC-ய கம்ப்ளீட் பண்ணிடுங்க. உங்க பேங்க் அக்கவுண்டோட ஆதார லிங்க் பண்ணுங்க. நில ஆவணங்களை சரியா வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க பேங்க் மற்றும் ஆதார்ல ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அப்டேட்டடா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது ஒன்னு நீங்க மிஸ் பண்ணா கூட உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமலே போயிடும். சோ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்துங்க. அடுத்ததா, நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய ஒண்ணு, அதான் மே 1லிருந்து வந்திருக்க புதிய கேஸ் சிலிண்டர் ரூல்ஸ். அதை பார்ப்போம். இப்போ வந்திருக்கிற இந்த சேஞ்ச் நடைமுறையில எந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. பழைய மெத்தட்ல எப்படி இருக்கும்? நாம கேஸ் புக் பண்ணுவோம், சிலிண்டர் நேரா வீட்டுக்கு வந்துடும். ஆனா மே 1ஆம் தேதியிலிருந்து இது அப்படியே மாறிடுச்சு. இனிமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTP-ய சிலிண்டர் டெலிவரி பண்ண வரவர்கிட்ட நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்படி சொன்னா மட்டும்தான் சிலிண்டர் கிடைக்கும். இந்த மானிய சிலிண்டர்கள் கள்ளச்சந்தைக்கு, அதாவது பிளாக் மார்க்கெட்டுக்கு போறதை தடுக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான மூவ் இது. இந்த புது ரூல்ஸ் வந்த உடனே ஐயோ சிலிண்டர் விலை ஏறிச்சான்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்திருக்கும்.
ஆனா கவலையே படாதீங்க, கடைகள்ல யூஸ் பண்ற அந்த 19 கிலோ கமர்ஷியல் சிலிண்டரோட விலை மட்டும்தான் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாம வீடுகள்ல யூஸ் பண்ற 14.2 கிலோ டொமஸ்டிக் சிலிண்டர் விலையில எந்த ஒரு மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அதனால கண்டிப்பா இது நம்ம வீட்டு பட்ஜெட்டை பாதிக்காத ஒரு நிம்மதியான விஷயம்தான். நம்ம விளக்க தொகுப்போட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல பேங்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான சில குயிக்கான அப்டேட்ஸை பார்த்திடலாம். பேங்க் கஸ்டமர்ஸ் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, HDFC பேங்க் அவங்களோட SMS அலர்ட் சார்ஜை 20 காசுகள்ல இருந்து இப்போ 15 காசுகள் பிளஸ் GST அப்படின்னு குறைச்சிருக்காங்க. நிறைய டிரான்சாக்ஷன் பண்றவங்களுக்கு லாங் டர்ம்ல இது ஒரு சின்ன சேவிங்ஸ் தான். ஆனா அதே நேரத்துல SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இனிமே உங்க பில் பேலன்ஸ் வெறும் 100 ரூபாய்க்கு மேல இருந்தாலே போதும், கண்டிப்பா லேட் ஃபீஸ் போட்டுருவாங்க. ஸோ டியூ டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சென்னை மக்களுக்கான ஒரு குவிக் டிரான்சிட் அப்டேட். நீங்க சென்னை மெட்ரோல டிராவல் பண்றீங்கன்னா இனிமே பழைய மெட்ரோ கார்டுகளை யூஸ் பண்ண முடியாதுங்க. கட்டாயமா நீங்க சிங்கார சென்னை மொபிலிட்டி கார்டுக்கு மானியாகணும். இன்னொரு சின்ன தகவல், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இப்போ ஒரு மாசக்கால கோடை விடுமுறை ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க விரும்புற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த அரசு நலத்திட்டங்கள், மானியங்கள் இதெல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்களுக்கு சரியா வந்து சேர உங்க மொபைல் நம்பர், உங்க ஆதார், அப்புறம் உங்க பேங்க் அக்கவுண்ட் இது 3 பக்காவா லிங்க் ஆகியிருக்கா? ஒருவேளை இல்லைன்னா தயவு செஞ்சு உடனே அதை செக் பண்ணி சரி பண்ணுங்க. ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக்னால உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம போயிடக்கூடாது. இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல்களோட அடுத்த விளக்க தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.